வணக்கம் அண்ட் வெல்கம் டு தன்யாஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி ஒரு டிப்ஸ் வீடியோ மாதிரி தான் இது. நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம் இல்லையா எம்ப்ராய்டரி ஒர்க்கில். ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நம்ம த்ரெட்டு வந்து எப்படி வந்து எடுக்கணும், அதே மாதிரி அதை எப்படி வந்து நூலில் கோர்க்கணும் அப்படின்ற டிப்ஸ் வீடியோ மாதிரி தான் இது. எப்படி நான் பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுல் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நார்மலாக பேடில் சுற்றி போடுறத விட எக்ஸாம் பேடில் அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம சில்க் த்ரெட் ஜுவல்லரிக்கே வந்து அது மாதிரி தான் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி போடுறத விட இந்த மெத்தட் தான் வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அவ்வளோ லென்த்து வந்து நாம் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு கிடச்சிடும். ஏன் அப்படின்னா நம்ம சின்னதாக ஷார்ட் லென்த்தாக இருந்துச்சு த்ரெட் அப்படின்னா அடிக்கடி நாட் போட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி நாம் ரெடி பண்ணிக்கணும். நார்மலாக இந்த மாதிரி எந்த பவுல் வேணாலும் எடுத்துகிட்டு அதில் நூல் கண்டை போட்டுட்டு ஒரு எண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு நமக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அவ்வளோவுக்கு விட்டுக்கிட்டே வந்துட்டு அடுத்த அந்த த்ரெட்டு விட்டுகிட்டே வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து ஓகே இந்த அளவுக்கு லென்த்து போதும்னு தோணும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு 2 த்ரெட் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை ஃபோல்டு பண்ணிக்கணும். மறுபடியும் ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படியே ஃப்ரீயாக லூஸாக நம்ம கையிலே பண்ணிக்கலாம். இது வந்து எதையிலையும் வச்சு சுற்றணும்னு தேவையில்லை. கையிலே இப்படியே ஃப்ரீயாக நம்ம 2 விரலை வச்சுட்டு இது பவுலில் தான் போட்டுக்கணும்னு அவசியமும் இல்லை. நம்ம மடியில் கூட உட்காந்துக்கிட்டு நம்ம காலில் மடியில் கூட வச்சு த்ரெட்டை போட்டுட்டு கூட இதே வேலையே பண்ணலாம். இப்படி தான் நான் பண்ணுவேன் மேக்ஸிமம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ எப்படி வந்து த்ரெட்டை ரெடி பண்ணுறதுன்றது தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு நம்ம நூலை பிடிச்சி இழுக்க நமக்கு வந்து இந்த நூல் கண்டில் உள்ள த்ரெட்டு வந்து ரிலீஸ் ஆகிட்டே வரும். ரிலீஸ் ஆக 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 நமக்கு எந்த இடத்துல மடித்தோமோ, அதாவது அந்த ஃபோல்டு கொடுத்தோமோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பியும் மடிக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. அப்போ திரும்பவும் மடிச்சுக்கிறேன் நான். மடிச்சுட்டு நம்ம அதே மாதிரி இழுக்க அந்த த்ரெட்டில் இருந்து நூல் லூஸ் ஆகிட்டு நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அது வரைக்கும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே வரணும் கண்டினியூஸாக. இதில் என்ன பெனிஃபிட்னால் நம்ம ஒரு அட்டையில் வச்சு சுற்றி எடுக்கும்போது, நீங்கள் சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க நிறைய. அதில் வந்துட்டு அட்டையில் வச்சு சுற்றி எடுப்பாங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு ஜும்கா அந்த மாதிரினா சின்ன போர்ஷன் போது உங்களுக்கு போதும் அந்த அளவு. பட் நம்ம கிளாத்தில் நமக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணும்போது அடிக்கடி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணோம்னா கஷ்டம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நான் லென்த்தாகவே எடுத்துக்குவேன். அதுக்கு வந்து நார்மலாக இந்த மாதிரி பண்ணாவே போதும். இந்த மாதிரி நமக்கு எப்போ தேவையோ திக்னஸ் போதும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நமக்கு லென்த்தியாக இந்த மாதிரி த்ரெட்டு கிடைக்கும். இப்போ இந்த த்ரெட்டை எப்படி ஊசியில் கோர்க்கிறது அப்படின்னா, நான் எப்போயுமே வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நீடில் வந்து அந்த நீடிலோட ஐ வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீடில் தான் எடுத்துக்கணும். ஸோ நமக்கு நீடில் எடுத்துட்டு அந்த நீடில் பாயிண்டில் ஐ பாயிண்டில் வந்து அந்த பின்னை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு பின்குள்ளே நம்ம த்ரெட்டை விடணும். விட்டு இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு த்ரெட்டு வரும். த்ரெட்டு வந்ததுக்கப்புறம் நீடில் இப்படி வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுக்கும்போது கரெக்டாக நீடிலுக்குள்ளே நமக்கு த்ரெட்டு கோர்த்துடலாம். அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த பின் யூஸ் பண்ணி த்ரெட்டு கோர்க்குற மெத்தட். நார்மலாக நம்ம சர்தோசி நீடில்ன்றது ரொம்ப மெலிசாக இருக்கும். அதில் வந்துட்டு த்ரெட்டு கோர்க்கறதுக்கு இந்த பின் யூஸ் பண்ணி தான் கோர்ப்போம். அதே தான் இதில் வந்து நிறைய த்ரெட்டு திக்காக இருக்கிறதுனால இந்த பின் யூஸ் பண்ணி ஈஸியாகவே நம்ம கோர்த்துடலாம். இந்த மாதிரி கோர்த்துட்டு எண்டு இருக்கு இல்லையா, அந்த எண்டில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஏன்னா நம்ம கையில் தானே மெஷர் பண்ணி மடிச்சிருக்கோம். அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதை வந்து இப்படி பூ கட்டுற மாதிரி நம்ம நாட் போட்டோம் அப்படின்னா சரியாக வராது. ஏன்னா நம்ம நாட் போட்டுட்டு கொஞ்சம் அப்போயே பிரிஞ்சாலும் பிரிஞ்சிரும். அப்படி நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இதை செஞ்சு பார்த்திங்கன்னா. அப்படி இல்லைன்னா நம்ம த்ரெட்டில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் சம்டைம்ஸ் வந்து நாட் பிரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நாட் போடுறத அவாய்ட் பண்ணிக்கணும். பூ கட்டுற மாதிரி என்ன பண்ணணும்னா, நார்மலாக இப்படி இருக்கும்போது பாருங்கள் நல்லாவே தெரியுது பாருங்கள் பிரிகிறது. ஸோ அதனால் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு உள்ளே த்ரெட்டை விட்டு வெளியில் எடுத்து சும்மா முடிச்சு போடுற மாதிரி இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு பிரியவே பிரியாது இந்த நாட்டு.
சரிங்களா? இதே மாதிரி முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு நாட் போட்டாவே நல்லாவே திக்காக பிரியாமே கிடச்சிரும். ஸோ நாட் மேக்ஸிமம் வந்து இந்த சில்க் த்ரெட் நிறைய பண்டிலாக இருக்கும்போது பூ கட்டுற மாதிரி நாட் போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது அப்போயே பிரிஞ்சிரும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழித்து கண்டிப்பாக பிரிஞ்சிரும். ஸோ ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஒரு கிளாத்தில் வந்து நாம் ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது இப்படி தான் போடுவோம் இல்லையா, போட்டுருவோம். நார்மலாக எப்பயும் போல் போட்டுட்டு ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த கிளாத்தில் பண்ணி காட்டுறேன். இப்போ போட்டாச்சு ஃப்ரெஞ்ச் நாட்டு. போட்டதுக்கப்புறம் பேக் சைட் நான் எப்போயுமே எல்லா டிசைனுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதையும் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவே முக்கியமாக பண்ணியிருக்கேன். பேக் சைடில் இந்த மாதிரி குட்டியாக நம்ம நாட்டுக்கு பின்னாடியே கிளாத்தில் விட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஊசியில் இதுதான் முடிச்சு போடுற மெத்தடு. இப்படி தான் முடிச்சு போடணும். முடிச்சு போட்டுட்டு நல்லா முடிச்சா இறுக்கி விடணும். அந்த இடத்துல பிடிச்சி ஒரு கையில் இறுக்கி விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. சப்போஸ் நாம் இப்போ நல்லா நாட்டை டைட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அப்போதைக்கு டைட்டாக இருக்கும். இப்படி பார்த்தோன்னா நமக்கு பிரியாது. பட் நாம் அடுத்தடுத்த டிசைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டைம் ஆகி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரியும், இல்லைனா லூஸ் கொடுக்கும். சம்டைம்ஸ் பிரிஞ்சே வந்துடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை அவாய்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு நாட் போடும்போது இந்த மாதிரி கம் இருக்கு இல்லையா, ஃபேப்ரிக் க்ளூவை அப்ளை பண்ணி அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. எப்போ நீங்கள் நல்லா பஞ்சாக வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணாலும் பேக் சைடில் நாட் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து க்ளூ அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு முக்கியமான டிப்ஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வேறு ஒரு ப்ளவுஸில் டிசைன் பண்ணது எல்லா இடத்துலையுமே நாட் இருக்கிற இடத்துலலாம் கம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம எந்த ப்ளவுஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணாலும் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஒர்க் பண்ணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போயுமே பிரியாது. பிரியாமல் அது பாட்டுக்கு சேஃப்டியாக இருந்துக்கும். ஏன்னா நம்ம க்ளூ போட்டதுக்கப்புறம் காய வச்சோடனே அது அப்படியே ஸ்டிக் ஆகிக்கும். இந்த த்ரெட் வந்து பிரிஞ்சு வர சான்ஸே இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்து நாம் இன்னும் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் எல்லாமே இடையில பார்ப்போம். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.